நடிகர் விஜய் சம்பாதிக்கும் காலகட்டத்தில் பெரிய ரசிகர்கள் இருக்கும் சூழலில் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என வந்துள்ளார். பின்னணி பாடகர் வேல்முருகன் பேட்டி. அமெரிக்காவில் இருந்து சென்னை திரும்பிய பாடகர் வேல்முருகன் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் டாலஸ் என்ற இடத்தில் நம்முடைய திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலை அப்படியே உருவாக்கி உள்ளனர் என்றும், நாம் எப்படி ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றி அம்மனுக்கு தீமிதி நடத்துவோமோ அவர்களும் அதே போலவே செய்கிறார்கள் என்றார். மேலும் நிறைய கோவில்களுக்கு நான் பாடல்கள் பாடியுள்ளதாகவும், திண்டுக்கல்லில் இருக்கின்ற பாதாள செம்பு முருகனுக்கு முதன்முறையாக பாடலை பாடியுள்ளதாகவும் கூறினார். மதுரையில் விஜய் நடத்திய 2வது மாநில மாநாடு குறித்து கேட்டதற்கு, மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று அவர் ஒவ்வொரு விஷயமும் செய்து கொண்டிருக்கிறார். தான் சம்பாதிக்கும் காலகட்டத்திலேயே அவ்வளவு பெரிய ரசிகர்கள் இருக்கும் சூழலிலேயே மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்துள்ளார். மக்களுக்காக பல திட்டங்களையும் உருவாக்கி பேசிக்கொண்டு வருகிறார் என்றார். சினிமாவில் மார்க்கெட் போய் நான் வரவில்லை, மார்க்கெட் உச்சியில் இருக்கும்போது படைபலத்துடன் வந்தேன் என கூறியது பற்றிய கேள்விக்கு அது அவருடைய கருத்து என்று கூறிவிட்டு சென்றார். வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் பிரபு. திருச்சியில் சமயபுரம் அம்மனை நீங்கள் நம்ம எல்லாருமே அதான் உலகம் ஃபுல்லாக அம்மனை போய் பார்த்து தரிசித்து கொண்டாடுவோம், அருளை பெறுவோம். ஆனால் முதல் முறையாக அமெரிக்காவில் டாலஸ் அப்படிங்கிற இடத்துல டெக்சாஸ் மாகாணம், அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மாகாணத்தில் அதாவது நம்மளுடைய திருச்சி சமயபுரம் மாரியம்மனை அப்படியே கோயிலாக அங்கே உருவாக்கி இப்போ இந்த ஆடி மாதத்தில் நம்ம எப்படி நம்ம ஆடி மாதத்தில் கூழ் வார்த்து, அதேமாரி அம்மாளுக்கு நம்ம எப்படியெல்லாம் படையலிட்டு அங்கே தீ மிதியெல்லாம் பண்ணுவோமோ அதே மாதிரி ஆக்சுவலாக அது அடுத்த ஆண்டு கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். தீ மிதியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய விசேஷம். அமெரிக்காவில் அப்படிலாம் ஒரு அதுக்கு அவங்க அங்கே பர்மிஷன் வாங்கி அங்கே ஒரு கோயில், தமிழ் கடவுள் கோயில் கட்டுறது, அம்பாளுடைய கோயில் கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய பெரிய விஷயம். அதை அழகாக அந்த மாகாணத்தில் அங்கே இடத்த கொடுத்து நம்ம அம்மன், அதாவது நம்மளுடைய சமயபுரம் அம்மன் எப்படி இங்கே காட்சியளிக்கிறாங்களோ அதே மாதிரியே வடிவமைச்சு அங்கே கோயில் சிறப்பாக கட்டியிருக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு முதல் முறையாக ஃபஸ்ட்டு, அதாவது நிறைய பாடல்கள் நான் மேக்ஸிமம் நிறைய கோயிலுக்கு பாடியிருக்கிறேன். முதலாக நிறைய பாடல்கள் பாடிருக்கேன். இப்போ கூட நம்ம திண்டுக்கல்லில் இருக்கிற பாதாள செம்பு முருகனுக்கு ஃபஸ்ட் டைம் முருகர் பாடல் என்னை பாட சொல்லியிருந்தாங்க அவங்க ஆலயத்துக்குன்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆலயத்துக்கு நிறைய பாடியிருக்கிறோம். ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற சமயபுரம் அம்மனுக்காக பாடினது முதல் முறையாக, அதுவும் எழுதி இசையமைத்து பாடினேன். அந்த பாடல் அங்கே எல்லாரும் இந்த ஆடி மாதத்தில், இந்த ஆவணி மாதத்தில் அங்கே தினமும் கேட்டு அவங்க அந்த அம்மனுடைய அருளையும் பாடலுடைய அந்த அருளையும் பெற்று நிறைய பேருக்கு சாமி வந்துருச்சுன்னு சொல்லியே எனக்கு ஃபோட்டோ வீடியோலாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அடுத்து இன்னும் ஒரு 3 மந்தில் நாங்கள் எல்லாம் அங்கே போயிட்டு அம்பாளுக்காக ஒரு நிகழ்ச்சியும் பண்ண போகிறோம். அப்படிப்பட்ட டெக்சாஸ் மாகாணத்தில் நம்மளுடைய அம்மன் அங்கே கோயில் உருவானது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த அத்தனை அந்த கோயில் நிர்வாகத்திற்கும் அங்கே உள்ள மக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த அம்மனுக்காக பாடின ஒரு பாடல் இதோ. அமெரிக்காவில் சமயபுரம் ஆத்தாவுக்கு பூங்கரகம், அம்மனை பார்த்தா கோடிசனம் பக்தியோடு தேடி வரும். அமெரிக்காவில் சமயபுரம் ஆத்தாவுக்கு பூங்கரகம், அம்மனை பார்க்க கோடிசனம் பக்தியோடு தேடி வரும். ஆடி பிறந்த கொண்டாட்டம் டாலஸ் மண்ணில் தமிழ் வாசம், ஆடி பிறந்த கொண்டாட்டம் டாலஸ் மண்ணில் தமிழ் வாசம். ஆத்தா அவளை வேண்டிக்கிட்டா நினைச்சதெல்லாம் கை கூடும், ஆத்தா அவளை வேண்டிக்கிட்டா நினைச்சதெல்லாம் கை கூடும். அமெரிக்காவில் இருக்கும் சமயபுரம் ஆத்தா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அருளை கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
பிரம்மாண்டமான பெரிய லெவலில் என்ன இருக்குது இந்த விஜய் அவரோட அரசியல் வருகைன்னு மாநாடு இருக்கு. அதான் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி அவர் வந்து ஒவ்வொரு விஷயமும் செஞ்சு வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் இப்போ 2வது மாநாடும் நடத்திட்டு இருக்காரு. இந்த 2வது மாநாட்டிலையும் வந்து மக்களுடைய நலனுக்காகவும் மக்கள் வந்து எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் செய்கிறாரு. அப்படிதான் எல்லாரும் பார்க்குறாங்க, நம்மளும் அப்படி தான் பார்க்குறோம். தனிப்பட்ட முறையில் விஜய் அவர் அதுதான் அவர் என்னன்னாக்க நம்ம வந்து சம்பாதிக்கிற காலகட்டத்திலேயே நல்லா இருக்கிற காலகட்டத்திலே மக்கள் நமக்கு இவ்வளோ ரசிகர்கள் இருக்கிற அந்த சூழல்லையே நம்ம வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காரு. வந்து மக்களுக்காக வந்து செய்யணுன்றத வந்து அவர் வந்து போராடி இப்போ மக்களுக்காக இப்போ பல திட்டங்களையும் ரெடி பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அது கருத்து ரீதியாக, அரசியல் ரீதியாக, கட்சி ரீதியாக அது என்ன வேணாலும் இருக்கும். ஆனால் நம்ம மக்கள் வந்து அவர் ரசிகர்கள் வந்து வரணும். அதே மாதிரி அவர் வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும், அவருடைய திட்டங்களும் நல்லதாக இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம். முக்கியமான ஒரு கருத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் தீர்மான மாற்றம் பிறகு மாதிரி அரசியல் ஆல்ரெடி எல்லார் வீட்டையும் நான் வந்துட்டு அப்புறம் தான் அரசியல் வரேன். நான் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முக்கியத்தில் இருக்கும்போது ஒரு படையோட வந்து சொல்லியிருக்காரு. அது அவருடைய கருத்து. அவர் மனசுக்கு என்ன படுதோ அதை சொல்லியிருக்கிறாரு. நம்ம வந்து எட்டையாவது யார் வந்தாலும் அது எந்த அரசு, இப்போ நம்ம வந்து அனைத்து கட்சி பாடகர், நம்ம வந்து பொதுவாக எந்த கட்சி கூப்பிட்டாலும் பாடுறோம். அதனால அதில் எந்த மக்களுக்கு யார் நல்லது செஞ்சு அவங்க வந்து இந்த அரியணையில் உட்காடுறாங்களோ அவங்க வந்து சிறப்பாக செய்யட்டும் மக்களுக்கு அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும். அதை தான் எல்லாரும் அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. முரண்பாடு கருத்துக்கள் அரசியலுக்குள்ள அவங்களுக்குள்ள இருக்கும். அது வந்து நம்ம எதுவும் சொல்றதுக்கு கருத்து நமக்கு ஒன்றும் இல்லை. நம்ம கூப்பிட்டா பாடுறோமா, அவ்வளோதான். நன்றி. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.